ஒரு கஸ்டமர்கிட்ட சேல்ஸ் ப்ரெசன்டேஷன் எல்லாமே முடிஞ்சுச்சு. கஸ்டமர் அவங்களுடைய ஃபேமிலியா வந்து பார்க்குறாங்க, கேட்குறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. நாங்க கேட்டு சொல்றோம், நாங்க யோசிச்சு சொல்றோம், நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம். இந்த மாதிரியான கேள்விகள் வருதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய சேல்ஸ் பர்சன் இந்த தவறான காரியங்களை பண்ணிடுறாங்க. என்ன பண்றாங்கன்னா, அப்படியா, நன்றி, மகிழ்ச்சி, நீங்க போயிட்டு சொல்றீங்களா, நல்லது, நான் மகிழ்ச்சி. நோ, இங்கேயே அவர் வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்கணும். கேட்டு சொல்றேன்னா யார்கிட்ட கேட்கணும் சார், சொல்றீங்களா, நானே கூட கேட்குறேன். இங்கே 4 பேர் வந்திருக்காங்களே, இவங்க யாரும் முடிவெடுக்கணுமா, நான் இன்னும் வேறு எதுவும் உங்களுக்கு விவரங்கள் சொல்லணுமா அப்படின்னு அந்த சேலை வந்து அப்படியே நீட்டாக சென்று வாருங்கள், பை பை டாட்டா அப்படின்னு இல்லாமல் அப்படியே கொண்டு வந்து யார் அந்த டிசிஷன் மேக்கர் இருக்காரோ, யார் அந்த இன்ஃப்ளூயன்சர் இருக்காரோ, யார் அந்த முடிவை எடுக்க போகிறாரோ அவரை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அவங்க ஷோரூம்லேருந்து வெளியே போயிட்டாங்கன்னா அவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டம். முடிவெடுப்பவர் யார், யார்கிட்டயோ போய் கேட்க போகிறாங்களே, யார்கிட்டயோ போய் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்கல்ல, அதை இங்கேயே வச்சு அவங்க பேசட்டுமே. இங்கேருந்து ஃபோனில் கூட பேசலாம். அப்போனா இல்லை, அவர் நேரில் தாங்க போய் பேச முடியும் அப்படின்னாங்கன்னா, அவர் யார், அவருடைய கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் அழகாக நீட்டாக நம்ம கேட்டோம்னா அந்த சேல் வந்து அழகாக மாறும். நாம் பாட்டுக்கு அவங்க அங்கே போய் சொல்கிறோம், கேட்டு சொல்கிறோம், இங்கே சொல்கிறோம், இப்படி சொல்கிறோம்னா நன்றி மகிழ்ச்சி சொல்லிட்டோம்னா சேல்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது இல்லையா?